அண்ணாமலையாரே, இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்து, எங்க ஊர் மங்கள மக்களையும் காப்பாத்து. நானும் உன்கிட்ட 20 வருஷமா வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், என் மகன்களை பிரிச்சுடு பிரிச்சுடுன்னு. நீயும் அதுக்கு எனக்கு ஒரு வழி காமிக்கவே மாட்டேங்கிற. அதுக்காக நான் 20 வருஷமா என் ஊர்ல இருக்கிற உன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறதா வேண்டிக்கிட்டு வாயை கட்டி வைத்த கட்டி ஊர்ல கெட்ட பேர் வாங்கி பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். எப்படியாவது என் மகன்களை பிரிச்சிரு, எப்படியாவது என் மகன்களை பிரிச்சிரு. என்ன தாத்தா நீங்களே உங்க பசங்களை பிரிச்சிருன்னு வென்றீங்க? அண்ணாமலையாரே, வேண்டுதல் நிறைவேற்றப்பா. சக்திவேலு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தலைவரே. ஏன்பா வில்வமலை எடுத்து வச்சிட்டியாப்பா? எடுத்து வச்சாச்சு. கும்பாபிஷேகத்துக்கு நம்ம கடையில ஆர்டர் கொடுக்க தலைவரே. ஏன்பா சக்திவேலு, 20 வருஷமா உங்க கடையில தான் வாங்குறேன், வேற எங்கப்பா வாங்க போறேன்? நான் படுற கஷ்டம்லாம் என் பசங்க பிரியணுங்கிறதுக்காக தான்ப்பா. நீங்க வேண்டது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. சரி சரி, போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் போஸ்ட் மாஸ்டர் வேற பார்க்கணும், நேரமாச்சு, மங்களத்துக்கு வேற கிளம்பணும், பூஜை சாமான்லாம் எடுப்பா. சரி வரேன்ப்பா. மங்களம் வந்தாச்சு, இறங்க இறங்க இறங்க. ஹலோ தங்கச்சியாமா, மங்களத்துல இருந்து சுப்பிரமணி பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கா? பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, கும்பாசம் எப்பண்ணா பண்ண போறீங்க? அது விஷயமா தான் நான் ஃபோன் பண்றேன். வரும் பங்குனி மாசம் வைக்கலாம்னு இருக்கேன், அது விஷயமா ஜோசியரை பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அப்புறம் பெருமாள் இப்ப ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா, வேலைக்கு எதுக்கும் போறானா? அதை என்ன கேக்குறீங்க, அந்த ஆளு வேலைக்கே போக மாட்டேங்குது. ஊரை சுத்தி தண்டலை வாங்கி ஊர்ல இருக்கிறவங்களோட சீட்டாடுறதே வேலையா போச்சு. நான் என்னென்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நேரங்காலம் வந்தா தானா திருந்திக்கிட்டு போறாங்க. அப்புறம் கும்பாபிஷேகம் 10 நாள் இருக்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். சரிண்ணா. வணக்கம் ஜோசியர், எப்படி இருக்கிற? சௌக்கியமா? உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? சுப்பிரமணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். பசங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேனே, உங்க பசங்களுக்கு ராகு கேது தோஷம் பிடிச்சிருக்கு, அதுக்காக நந்திக்கை ஒவ்வொரு பிரதோஷ அன்னைக்கு பூஜை செய்தா ரொம்ப நல்லது சொன்னேன். அவங்க செய்யறாங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் ஒழுங்கா செய்யறாங்க. அப்படிங்களா? ஆமாமா. சுப்பிரமணி, இந்த கும்பாபிஷேக தேதி கேட்டல, வர பங்குனி மாசம் 26 ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாமே. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன், கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வரேன். அப்புறம் எங்க கிளம்பிட்டீங்க? உங்க ஊர் மங்களத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சுப்பிரமணி, நல்லா இருக்கீங்களா? ஆமா, பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஐயா. என்ன பார்த்தா ஒழுங்கா இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டேன்னா ஒரே சண்டை தான். நீ கவலைப்படாத சுப்பிரமணி, நீயும் திருவண்ணாமலை ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டானே இருக்க. அது எதுக்கு நேரங்கள் வந்தா தானே பிரிய முடியும். ஆமா, டாக்டர் பாத்தியா என்ன சொன்னாங்க? அவர் எப்பவும் சொல்றதுதான் சொல்றாரு, 20 வயசு ஆகட்டும் பார்க்கலாங்கிறாரு. கட்டி காப்பாத்தி 10 லட்சம் சேர்த்துட்ட, நீ எப்ப வேணாலும் பணத்தை வந்து எடுத்துக்கலாம். சரி, கும்பாபிஷேகத்தை நல்லபடியா பண்ணு. உன்னால வர முடியலனாலும் பாஸ்புக்கை கொடுத்து யார் அனுப்புறியோ நான் பணத்தை கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி சரி, நல்லது. டேய், அப்பா கிட்ட போய் பூஜை சாமான் வாங்கு. தேங்காய் கூட